ஹலோ மக்களே, செகண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நருட்டோ கிராஜுவேட் ஆனதுனால ஃபோட்டோ போஸுக்காக கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. நருட்டோ அதுலேயும் ஃபோட்டோவை குறும்புத்தனமாக கொடுத்தனால ஹொக்காகே கிட்ட அந்த ஃபோட்டோ போகுது. இந்த மாதிரினா ஃபோட்டோ கொடுக்கக்கூடாதுன்னு நிஞ்சா இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான ஜுட்ஸுவை ஹொக்காகே முன்னாடி போட்டவும் ஹொக்காகே சாஞ்சிட்டாரு. அப்போ கதவை திறந்துட்டு தேர்டு ஹொக்காயோட பேரன் வந்து ஹொக்காகேவை அட்டாக் பண்ண வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே நருட்டோக்கிட்டேயும் போய் வம்பிழுக்கிறான். வம்பிழுத்த உடனே நருட்டோ கோவம் வந்து நீ என்னடா சொல்கிறதுன்னு பார்த்து இபிசு சென்சே வராது, அந்த பையனோட மாஸ்டர் வந்துட்டு இந்த டீமன் ஃபாக்ஸ் என்ன இங்கே பண்ணுதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது தேர்டு ஹொக்காகே பேரை நீ உட்ரு அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டியா, யாராக இருந்தால் நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி வைக்கிறான் நருட்டோ அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது தேர்டு ஹொக்காயோட பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். தேர்டு ஹொக்காயோட பேரை ஃபாலோ பண்ணுறத நருட்டோ கண்டுபிடிச்சிட்டான். நருட்டோ கண்டுபிடிச்ச உடனே எதுக்கு நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். எங்கள் தாத்தாவே நீ ஃப்ளாட் ஆக்குனால அந்த ஜுட்ஸு எனக்கு சொல்லித்தா. சரி தலைவரே அப்படின்னு தலைவரேன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்ல வேணாமா, அங்கே ஒரு லேடி இருக்காங்க பாரு, அவங்கள மாதிரி நீ உருமாற்றம் செஞ்சு காட்டணும் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு உருமாற்றத்தை தப்பாக செஞ்ச உடனே அந்த லேடி பார்த்துட்டு கோவமாயி நருட்டோவையை போட்டு அடின்னு அடிச்சுட்டு நருட்டோவோட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நருட்டோவும் தேர்டு ஹொக்காயோட பேரனும் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது கடை ஓனர் பார்த்துட்டாரு. அவரும் சொல்கிறார் நருட்டோவோட சேராத, நீ என்ன பண்ணாலும் என்னையே தான் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நருட்டோ கொனாகமாருட்ட சொல்லும் போது சாரி, இனிமேல் என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் எதுவும் நடக்காது. எதுக்கு நீ உங்கள் தாத்தாவை அட்டாக் பண்ண போன? ஏன்னா எங்கள் தாத்தாவோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு பெரிய ஆள், அதனால என்னைய மதிப்புக்கூடிய தேர்டு ஹொக்காகே பேருன்னு தான் சொல்கிறாங்க. அதை நான் எப்படியாவது எரிச்சிட்டு 6வது ஹொக்காகேவா ஆகணும்னு சொல்கிறான். ஹொக்காகே ஆகுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இருக்கா வந்துட்டார். அப்போ ஹொக்காகே சொல்கிறாரு இருக்கா கிட்ட 4th ஹொக்காகே 12 வருஷத்துக்கு முன்னாடி நருட்டோ உடம்புக்குள்ளே சீல் பண்ணார். அப்போ நம்ம நருட்டோவை ஹீரோவாக தான் பார்க்கணும். 9 Tails அட்டாக் பண்ணுறத இருக்கா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அட்டாக் பண்ணால் நம்ம நருட்டோவை ஹீரோவாக தான் பார்க்கணும், அவனை ஜீரோவாக பார்த்து எல்லாருமே அவனை பற்றி சொல்கிறாங்க தப்பாக. அதனால தான் நான் தடை போட்டேன் அந்த 9 Tailsஸை பற்றி பேசக்கூடாதுன்னு. அதனால தான் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு யாரும் நருட்டோ உடம்புக்குள்ளே இருக்குன்னு தெரியல அப்படின்னு இருக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இபிசி சென்சே பார்த்துட்டாரு. பார்த்த உடனே கொனாகமாரு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக வரும்போது அவன் முன்னாடியும் தப்பான ஜுட்ஸு அதை போட்ட காமிச்சதுனால அவனால் எதுவும் பண்ண முடியல, அதனால் இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நருட்டோ மல்டி ஷேடாக்லன் ஜுட்ஸுவை போட்டுட்டு அதே மாதிரி பண்ண உடனே இபிசி சென்சே பறந்து போய் விழுந்த உடனே கொனாகமாரு எப்போவுமே நம்ம நல்லா தான் இருக்கணும், நம்ம தப்பான வழியில் ஹொக்காகே ஆகக்கூடாது, நல்ல வழியில் தான் ஹொக்காகே ஆகணும்னு சொல்கிறாரு. இனிமேல் நம்ம 2 பேரும் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கொனாகமாரு இனிமேல் நம்ம 2 பேரும் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மந்திரப்பந்து மூலமாக தேர்டு ஹொக்காகே பார்க்குறாரு. இதோடு சந்தோஷப்படுறாரு. இதோடு இந்த எபிசோடு முடியுது. இதோடு இந்த 2வது எபிசோட் உங்களை சந்திக்கிறேன்.